ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஃபோட்டோஷாப்பில் எப்படி நார்மல் இமேஜை ஜோக்கர் போர்ட்ரேட்டாக மாற்ற போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் லேயரை ஒரு காப்பி எடுக்கணும். அடுத்ததாக அந்த லேயர் உள்ள டெக்ஸ்ட்டை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட் அப்படின்னு நான் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இப்போ நம்ம ஃபேஸ்க்கு கலர் பண்ண போகிறோம். நமக்கு தெரியும் ஒயிட் வித் கிரே அந்த பெயிண்ட் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் கிரேடியன்ட் மேப் நான் சூஸ் பண்ணி கலர் பண்ண போகிறேன். நீங்கள் வேறு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். இந்த கிரேடியன்ட் மேப் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் வந்து இமேஜோட கலர் மேப்போட இது வந்து ஒத்து போகும், அதாவது இமேஜோட பைண்ட் ஆகும். அதனால் ஈஸியாக இருக்கும். நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிரேடியன்ட் செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஒயிட் வித் கிரே அந்த கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததான் இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம லைட்டர் பிளாக் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததான் நான் ரிவர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு கலர் வந்து தெரியும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஐ கொடுத்துட்றேன், ஏன்னா நம்ம தேவையான இடத்துக்கு மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரஷ் எடுத்துக்கிட்டு சாஃப்ட் ப்ரஷ் சூஸ் பண்ணிவிட்டு ஃப்ளோ வந்து ஒரு 20 to 25 வச்சுக்கோங்க. நல்ல ரிசல்ட் வந்து தரும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃப்ளோவை இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்வெர்டட் மார்க் செலக்ட் ஆகிட்டு ப்ரஷ்ஷை வந்து ஒயிட் கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணலாம். ஸ்லோவாக பெயிண்ட் பண்ணுங்கள். எந்தெந்த இடத்துல நமக்கு பெயிண்ட் வந்து வரணுமோ அந்தந்த இடத்துக்கு பெயிண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் பார்க்கலாம், நம்ம கிரேடியன்ட் மேப் யூஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணுறதுனால அந்த டீட்டெயில்ஸ்லாம் அப்படியே இருக்குது. மற்ற சாலிட் கலர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நமக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து லாஸ் ஆகும். அடுத்து ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்தெந்த இடத்துல விட்டுருந்தீங்களோ அதை வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த மாஸ்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த ஆப்ஷன் வந்து வரும். அடுத்து மறுபடியும் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ப்ரஷ் பண்ணிட்டீங்க, அழைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ரஷ்ஷோட கலர் வந்து பிளாக்குக்கு மாற்றிட்டு ஜஸ்ட் பெயிண்ட் பண்ணுங்க. ஓகே, பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்ததாக நம்ம ஹை அண்டு மவுத்துக்கு வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் இந்த இமேஜை யூஸ் பண்ணி அங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் மூவ் டூல் யூஸ் பண்ணி இந்த இமேஜை ஜஸ்ட் அந்த லேயருக்கு கொண்டு வந்துடுங்க. அடுத்ததான் கண்ட்ரோல் ப்ளஸ் டி கொடுத்தீங்க, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு கிளிக் ஓகே கொடுத்துருங்க. அடுத்ததான் நமக்கு இந்த லேயரில் உள்ள டீட்டெயில்ஸ் மட்டும்தான் வேணும், பேக்ரவுண்ட் வந்து வேணாம். அதனால் இந்த லேயரோட பிளெண்ட் மோட்ஸை நான் வந்து மல்டிப்ளைக்கு மாற்றிக்கிறேன். இந்த மல்டிப்ளை டீட்டெயில்ஸ் மட்டும்தான் ஷோ பண்ணும். ஓகே, மறுபடியும் நீங்கள் இப்போ ஒப்பாசிட்டி வந்து குறைச்சிக்கோங்க, அப்படின்னா தான் நம்ம பின்னாடி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, தேவையான அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்கள். கரெக்டாக நமக்கு ஃபிட் ஆகிற வரைக்கும் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்.
அடுத்ததாக நம்ம இது பார்த்தா நமக்கு ரியலிஸ்டிக்காகவே இல்லை. ரியலிஸ்டிக்காக கொண்டு வரணும் அப்படின்னா இந்த லேயர் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிஃப் ஆப்ஷன் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இப்போ 2 லேயர் வந்து பார்க்கலாம், அண்டர்லைங் அண்டு திஸ் லேயர். நம்ம இந்த இமேஜ்லேருந்து கீழே இருக்கிற இமேஜ்லேருந்து நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். அதனால் அண்டர்லைங் லேயர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஒயிட் ஸ்லைடை நவுத்தினீங்க நமக்கு கொஞ்சம் பிளெண்ட் ஆகிறது தெரியும். எந்த இடத்துல பிளெண்ட் ஆகுதோ அங்கே வந்து ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த ஸ்லைடரை கிளிக் பண்ணினா செப்பரேட் ஆகிரும். ஜஸ்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லைடரை மூவ் பண்ணுற மூலமாக தேவையான அளவுக்கு நம்மளால் இந்த பெயிண்ட்டை வந்து ரியலிஸ்டிக்காக கொண்டு வர முடியும். அதேமாதிரி டார்க் டோன்ஸ்லேருந்து நீங்கள் இதை பிளெண்ட் பண்ணி வச்சிங்கனாலும் பண்ணலாம். ஜஸ்ட் கொஞ்சம் நம்ம ரியலிஸ்டிக்காக கொண்டு வர வரைக்கும் இந்த ஸ்லைடிங் ஆப்ஷன் வந்து நீங்கள் மூவ் பண்ணி ஆகணும். ஓகே, அடுத்ததாக ஓகே. அடுத்து நமக்கு இப்போ சப்ஜெக்டோட ஹையை வந்து நமக்கு தெரியல, அதனால் மாஸ்க்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டியை வந்து குறைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு சப்ஜெக்டோட ஐ கிளியராக தெரியும். ஐ தெரிகிற வரைக்கும் நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஒப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா ஒயிட்க்கு மாறிட்டு மறுபடியும் பெயிண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ரீகெயின் ஆகும். இப்போ வந்து முடிச்சாச்சு. அடுத்ததான் நம்ம இந்த கிரேடியன்ட் மேப்பையும் நீங்கள் பிளெண்ட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம ரியலிஸ்டிக் ஆகிறதுக்காக டார்க் டோன்ஸ்லேருந்து நீங்கள் செப்பரேட் பண்ணலாம். இல்லைன்னா பிரைட் டோன்ஸ்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்ஷ் ஆகிற இடத்துல ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஸ்லைடரை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ஈஸியாக பிளெண்ட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நமக்கு ரியலிஸ்டிக்காக கொடுக்கும். அடுத்ததான் நம்ம ஹேருக்கு வந்து கலர் பண்ண போகிறோம். அதே கிரேடியன்ட் மேப் யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் நம்ம ஜோக்கரோட ஹேர் கலர் வந்து நமக்கு தெரியும், க்ரீனிஷ் பிளாக் வந்து இருக்கும். ஜஸ்ட் க்ரீன் கலர் சூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் டார்க் க்ரீன் வந்து சூஸ் பண்ணிடுங்க. அடுத்து அந்த எண்ட் பாயிண்ட்டுக்கும் க்ரீனிஷ் பிளாக் வந்து நமக்கு வேணும். ஸ்க்ரீன் கலருக்கு போய்ட்டு டார்க் கலர் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து கண்ட்ரோல் ஐ கொடுத்து இன்வெர்ட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான இடத்துல மட்டும் அதை பெயிண்ட் பண்ணிக்கிறதுக்காக. இந்த கிரேடியன்ட் மேப்போட பெயிண்டோட கலருக்கு மாற்றிடுங்க. ஏன்னா ஏரோட கலரோட இது நம்ம பெயிண்ட் பண்ணுறப்ப ஒத்து போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரியலிஸ்டிக்கான ஏர் கலரிங் பெயிண்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்ட்டில் பெயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம அப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் ஏர் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுறதுல ஃபோக்கஸ்டாக பெயிண்ட் பண்ணுங்கள். ஓகே, எல்லா இடத்துலையும் பெயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்ததாக நம்ம அந்த எக்ஸ்ட்ரா பார்ட்லேருந்து ஈஸியாக நம்மளால் அந்த கலரை வந்து ரிமூவ் பண்ணிட முடியும். ஜஸ்ட் இந்த லேயரை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அண்டர்லைங் லேயர் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஒயிட்ஸ் லேயரை நவுத்துனீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல கலர் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு பேக்ரவுண்ட்லேருந்து.
இப்போ நம்ம ஏரில் மட்டும்தான் கலர் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கரெக்டான கலர் பைண்டிங் வர வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல சரியாக இருக்கு, நான் ஓகே கொடுத்துறேன். இப்போ வந்து இதோட ஒப்பாசிட்டி வந்து நீங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தெரிகிற வரைக்கும் நீங்கள் அந்த ஒப்பாசிட்டி அண்ட் ஃபீல்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ ஓகே, அடுத்ததாக நான் இந்த இமேஜுக்கு வந்து கலர் டோன் கிரியேட்டிவ் இக்னைட் எஃபெக்ட் வந்து தரலான் இருக்கேன். அதனால் ஜஸ்ட் அது இந்த கிரேடியன்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஏதாவது கிரேடியன்ட் சூஸ் பண்ணிக்கோங்க, அந்த இமேஜுக்கு கரெக்டாக பொருந்துறது. ஸ்கேலையும் நான் இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 90 வச்சுக்கிறேன். அடுத்ததாக இதோட இது வந்து சாஃப்ட் லைட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நம்ம லைட் டோன்ஸ் வந்து கொடுக்கறதுக்காக. அதே மாதிரி ஒப்பாசிட்டி அண்ட் ஃபில்லை வந்து தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்திருக்கு, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இப்போ நமக்கு கிரியேட்டிவான விக்னேட் எஃபெக்ட் வந்து கிடைச்சாச்சு. அதில் நம்ம ஏர், ஹை அண்டு மவுத்தை வந்து ஜோக்கர் மாதிரியே நம்ம போர்ட்ரேட்டாக மாற்றிட்டோம். நார்மல் இமேஜ் ஜோக்கர் போர்ட்ரேட்டாக நம்ம மாற்றியாச்சு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி வரக்கூடிய இந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் இருக்குது. கடைசியாக நன்றி.